அதாவது மேச ராசிக்காரர்கள் பிறக்கும் முதல் நொடியிலேயே அழைப்பை பின்பற்றும் வீரர்கள். உலகம் எத்தனை தடைகளையும் எத்தனை மூடுபணிகளையும் எத்தனை இருளையும் காட்டினாலும் அவர்கள் உள்ளுக்குள் எப்போதும் ஒரு தீப்பொறி பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த தீப்பொறிதான் அவர்களின் முன்னேற்றத்துக்கான இரகசிய சக்தி. பிறர் எதையும் செய்ய நினைக்கும் முன்பே மேசராசிக்காரர்கள் அதை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் வேகம் என்பது ஒரு பழக்கமல்ல, அது இரத்தத்தில் ஓடும் ஒரு ஆற்றல். அவர்கள் சிந்திக்கும் வேகம், முடிவெடுக்கும் வேகம், செயலில் இறங்கும் வேகம், இவை அனைத்தும் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு இருக்கும். மேசராசிக்காரர்கள் எப்போதுமே முதல் ஆகவே இருக்க விரும்புவார்கள். முதல் முயற்சி செய்பவர், முதல் செயல்படுபவர், முதல் முன்னேறுபவர், முதல் வெற்றி பெறுபவர். அவர்கள் மனதில் இருக்கும் இந்த முதல் என்கிற உணர்வு அவர்களை வாழ்க்கையில் அசாதாரணமான இடத்திற்கு அழைத்து செல்லும். இவர்களின் ஆற்றல் ஒருபோதும் குறையாது. அவர்கள் தினமும் புதிதாக எழும்புறவர்கள் போல, வெளியில் தீபம் போல எரிந்தாலும் உள்ளுக்குள் குழந்தை போல தூய்மையான உற்சாகம் நிறைந்திருக்கும். அவர்களின் மனதை புரிந்தல் என்பது எளிதல்ல. ஏனெனில் அவர்களின் உணர்வுகள் புயலாகவும் மழையாகவும் சூரியனாகவும் ஒரே நேரத்தில் இருக்கும். மேசராசிக்காரர்கள் உடனடி செயல்களில் நிபுணர்கள். அவர்கள் ஒருவரை நேசிக்கத் தொடங்கினால் அந்த அன்பு ஒரு மின்னல் போல வரும், பளிச். ஆனால் அந்த மின்னலில் நிரம்பி இருப்பது உண்மை. இவர்களுடைய அன்பு போலியானது இல்லை, நேர்மையானது, சடுதியானது, திடீரென ஆழமடையும், அதிகமாக வெளிப்படும். அவர்களுடன் இருக்கும் போது யாரும் தனிமையாக உணர மாட்டார்கள். மேசம் இருக்கும் இடத்தில் உள்ளமும் காதலும் உயிர்ப்பிப்புடன் இருக்கும். ஆனால் அவர்கள் தங்களை மதிக்காதவர்களை ஒரே கணத்தில் விலக்கி விடுவார்கள். காரணமின்றி அவர்களுக்கு யாரும் முக்கியமில்லை. யாரும் ஒரு காரணம் இருந்தால் அதை அவர்களுடைய உயிர் போல காப்பாற்றுவார்கள். ஏனென்றால் மேசம் எங்கிருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு உயிர்ப்பும் ஒரு ஆற்றலும் ஒரு தீப்பத்தியும் இருக்காது என்று சொல்ல முடியாது. அவர்கள் நுழையும் இடம் காலியாக இருந்தாலும் அவர்கள் வெளியேறும் போது அந்த இடம் நிறைந்துவிடும். அவர்கள் மற்றவர்களை ஊக்குவிப்பதும் தூண்டுவதும் தைரியம் கொடுப்பதும் இயல்பாக வரும். மேசராசிக்காரர்கள் உண்மையில் பிறருக்கு சக்தி கொடுக்கும் மனிதர்கள். அவர்கள் வளர்ந்தால் அருகில் இருப்பவர்களையும் வளர்த்து விடுவார்கள். மேலும் வேலைக்குள் மேசராசிக்காரர்கள் போர் வீரர்கள். எந்த சவாலும் வந்தாலும் அவர்கள் அதை நேருக்கு நேர் எதிர்கொள்வார்கள். பின்னுக்கு போவது இவர்களின் பழக்கம் அல்ல. எத்தனை தடைகள் இருந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அவர்கள் இறுதி வரை போராடுவார்கள். இந்த முடிவற்ற தைரியமே அவர்களை ஒரு நாள் பெரிய பொறுப்புகளுக்கு, உயர்ந்த நிலைகளுக்கு, தலைமை பதவிகளுக்கு அழைத்துச் செல்லும். மேசம் தலைமைதான், பின்தொடர்தல் என்பது இவர்களை பொருந்தாது. மேச ராசிக்காரர்களின் உள்ளத்தில் பிரபஞ்சமே உள்ளது போல் இருக்கும். அவர்கள் மகிழ்ச்சி பெற்றால் அது உயர்ந்த சிகரங்களை தொட்டுவிடும். அவர்கள் கோபப்படுத்தினால் அவர்கள் ஒரு எரிமலை. அவர்கள் துன்பப்படுத்தினால் அவர்கள் அமைதியாக கண்ணீரை மடக்கும் வீரர்கள். அவர்கள் நேசித்தால் அது ஒரு புயல் போன்று வலிமையான அன்பு. இந்த ராசி மனிதர்கள் வாழ்க்கையை ஒரு முழு மனதால் வாழ்கிறார்கள். அவர்கள் சின்ன விஷயங்களில் கூட பெரிய உணர்ச்சிகளை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தனிமையில் இருந்தாலும் சமாளிப்பார்கள், கூட்டத்தில் இருந்தாலும் பிரகாசிப்பார்கள். மேசம் எங்கிருந்தாலும் அது வாழ்க்கையின் துடிப்பை அதிகரிக்கும். ஏனென்றால் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவும் ஒரு போர்க்களத்தில் அடிக்கும் முதல் அடி போல இருக்கும். அவர்கள் பயப்படுவதில்லை, அவர்கள் துவங்குவதற்கும் தயங்குவதில்லை. அவர்களின் இரத்தத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கும் வீரத்தன்மை, சுடுசுடு ஆற்றல், தன்னம்பிக்கை, இவையெல்லாம் அவர்களை பிறரிலிருந்து முற்றிலும் தனித்துவமானவர்களாக மாற்றுகிறது. மேசம் ஒரு தீராசி என்பதால் அவர்கள் முன்னேறும் வேகம், சிந்திக்கும் வேகம், உருவாக்கும் சக்தி, செயல்பாட்டு புயல், இவை அனைத்தும் அமைதியாக இருக்காத ஆற்றல்களால் நிரம்பி இருக்கும். அதே போலதான் மேசராசிக்காரர்கள் தங்கள் கனவுகளை வெறும் கனவு என வைத்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அதை பின்தொடர்வார்கள், அதை பிடிப்பார்கள், அதை நிஜமாக்குவார்கள், அதை தாண்டியும் சொல்லுவார்கள். இவர்களின் கண்களில் இருக்கும் தீ எப்போதும் நாளை இன்னும் பெரியது என்ற உணர்வை உருவாக்கும். அதனால் அவர்கள் வளர்ச்சி நிற்குவதில்லை, அவர்களின் முயற்சி களைப்பதில்லை. தோல்வி அவர்களை உடைக்க முடியாது. தோல்வி அவர்களை வேகமாக்கும், வலிமைப்படுத்தும், நுனி கூறான தலைமைத்துவமாக மாற்றும். மேலும் மேசராசிக்காரர்கள் தங்களின் ஆன்மீகத்திலும் அசாதாரணமானவர்கள். அவர்கள் பாரம்பரிய முறைப்படி ஆன்மீகத்தை அணுக மாட்டார்கள். ஆனால் வாழ்க்கையவே அவர்களுக்குள் ஒரு ஆழமான ஆசிரியராக கருதுவார்கள். நான் பிறந்தது போராடுவதற்காக, முன்னேறுவதற்காக, வெல்லுவதற்காக என்ற உறுதி அவர்களின் உள்ளத்தில் பிறப்பு முதலே பதிந்திருக்கும். எவ்வளவு தடைகள் வந்தாலும், ஒரு மேசம் முழங்காலில் விழுந்தாலும் அது சில நொடிகளுக்கு மட்டும். அவர்கள் எழும்பும் போது முழு பிரபஞ்சமும் அவர்களை பார்த்து வியக்கும். பாசத்தில் மேசராசிக்காரர்கள் சூடான சூரியன் போல இருக்கிறார்கள். அவர்கள் அன்பு ஒருபோதும் மெல்லியதல்ல, அது பெரியது, வலிமைசாலி, உற்சாகம் நிறைந்தது, முழு மனதையும் தன்னால் மூடும் ஒரு பெரும் அலை. அவர்கள் நேசித்தால் தங்கள் முழு உலகத்தையும் அந்த மனிதருக்காக கொடுத்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் மனதை மூடுவது ஒரு நொடிக்கு மேல் ஆகாது. காரணம், அவர்களின் இதயம் எளிதில் உடையும். ஆனால் ஒருமுறை உடைந்தால் அந்த இடத்திற்கு யாரும் மீண்டும் நுழைய முடியாது.
ஏனென்றால் மேசராசிக்காரர்கள் மனிதர்களை படிக்கும் போது மிகவும் நேர்மையானவர்கள். அவர்கள் போலியானவர்களை, பொய்யான நோக்கங்களை கொண்டவர்களை, வஞ்சகமான முகங்களை மிக குறைந்த நேரத்தில் அறிந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் ஆழமானவை. அவர்கள் நம்பிக்கை கொடுக்கும் ஒருவர் அரியவர். ஆனால் நம்பிக்கை கொடுத்தால் அந்த நம்பிக்கையை தங்கள் உயிரைப் போல காப்பாற்றுவார்கள். அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்களின் தொழில், பணம், அரசியல், படைப்பாற்றல் இவை அனைத்திலும் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். அவர்கள் முன்னிலையில் நிற்க வேண்டும், அவர்கள் வழிகாட்ட வேண்டும், அவர்கள் முன்னோட்டம் வழங்க வேண்டும், அவர்கள் தலைமை பிடிக்க வேண்டும். அவர்கள் யாரின் நிழலில் இருக்கவே கூட முடியாது. மேசராசி உள்ள வீட்டில் அமைதி இல்லாதிருக்கும். ஆனால் அந்த வீடு எப்போதும் உயிருடன் இருக்கும். மேசம் இருக்கும் இடத்தில் சக்தி ஓடும், சிரிப்பு அதிகரிக்கும், சத்தம் இருக்கும், ஆசை இருக்கும், கனவு இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். இவர்கள் ஒரு நாளும் சோர்வை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் ஒரு நாளும் சாதாரணமாக இருக்க விரும்ப மாட்டார்கள். அவர்கள் ஒரு நாளும் பின்தொடர மாட்டார்கள். அவர்கள் பிறந்ததே வழிகாட்டுவதற்காக. அதே போல மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிறரின் நிழலில் நடக்காதவர்கள். அவர்களின் மனத்துணிவு என்பது அடர்ந்த இருட்டில் வழிகாட்டும் ஒரு தீபம் போல. எந்த சூழ்நிலையிலும் தங்கள் இடத்தை தாங்களே உருவாக்கி கொள்ளும் திறன் இவர்களிடம் இயற்கையாகவே பதிந்திருக்கிறது. பொது வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வளர்ச்சியிலும் போட்டி இருந்தாலே இவர்களிடம் சக்தி அதிகரிக்கும். சவால் வந்தாலே இவர்களின் ஆன்மா எழுகிறது. இந்த ராசிக்காரர்களின் உள்ளத்தில் நான் முடியும் என்ற உறுதியோடு நான் சாதித்தே தீருவேன் என்ற தீவிரம் ஒன்றாக இணைந்திருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவர்கள் வீழ்ந்து படுத்து கொள்ள மாட்டார்கள். அந்த விழுதே இன்னொரு வெற்றியின் தொடக்க புள்ளியாக மாறும். அந்த வகையில் மேசம் ராசிக்காரர்களுக்கு மனைவி, காதல் அமைப்பு, குடும்பத்தில் மனத்தாங்கல்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சல்கள் எல்லாம் விரைவில் சரியாக கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பதட்டமில்லாமல் இருக்க வேண்டும். தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குலதெய்வத்திற்கு அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு அர்ச்சனை வழிபாடுகள் செய்வது மிக மிக நல்லது. கோவில்களுக்கு செல்ல முடியாதவர்கள் கோயிலில் சொல்லி குடும்பத்தின் பேரில் அர்ச்சனை, சங்கல்பம் செய்து கொள்வது நன்மைகளை தரும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இரத்த அழுத்தம், சர்க்கரை, கொழுப்பு, மன அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எதையாவது ஒன்றை யோசித்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது. செல்போனை பார்த்து கொண்டே இருப்பதும், தேவையில்லாத வேலைகளை இழுத்து போடுவதை தவிர்ப்பதும் நல்லது. எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதை தவிர்ப்பதும் நல்லது. தினம்தோறும் 30 நிமிடமாவது உடற்பயிற்சியை செய்து கொள்வது நன்மைகளை தரும். பண வரவிற்கான உத்தரவாதம் ஏற்படும். நிறைய நன்மைகள் நடக்கும். முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது. பணவரவுக்கான உத்தரவாதங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். தொழிலில் நல்ல அனுகூலம் ஏற்படும். வேற்று மதத்தினால் ஆதாயம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். மனதை நிம்மதிப்படுத்தும் வகையில் கோவில்களுக்கு அல்லது பயணங்கள் மேற்கொள்ளும் பாக்கியம் ஏற்படும். தொலைதூரத்தில் இருந்த லாபங்கள், முதலீடுகள் ஏற்படும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். குடும்பத்தில் துணைவின் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இல்லை என்றால் பாதிப்பை சந்திக்க நேரிடும். பிறர் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் அதைவிட நல்லது. அதாவது ஒரு சில கிரகங்கள் சாதகமான நிலையில் சஞ்சரித்தால் கூட மாத கோள்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் எதிர்பாராத செலவுகள் மற்றும் அலைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும். சனி வக்கரம் பெற்று சஞ்சரிப்பது மேசராசிக்கு எதிர்பாராத யோகங்களை ஏற்படுத்தும். அடுத்தடுத்து நடக்கும் பெயர்ச்சிகளில் பல கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கின்றன என்பதால் பெரிய பாதிப்புகளும் நஷ்டங்களும் ஏற்படாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல மேசராசிக்காரர்களுக்கு சனி தற்போது வக்கர நிலையில் சஞ்சரித்து நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இந்த மாதம் வக்கர சனி காலம் தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதும் நல்லது. மேலும் மாத கோள்கள் பெயர்ச்சி பெரிய அளவுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தாது. அலைச்சல், திடீர் விடயம், வீணான செலவு போன்றவை உண்டாகும். இந்த மாதங்களில் கூடுதலான வருமானம், பணவரவு கிடைக்கும். அதற்கான நல்ல வாய்ப்புகள் இரண்டாகும். தாமதமான பணிகள் நிறைவடையும். ஆனால் இந்த நேரத்தில் நிலம் தொடர்பான பொருட்களை வாங்குவதையும் விற்பதையும் தவிர்க்கவும். வாகனம் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். ஏனென்றால் நிலம் மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமாக இல்லை. மேலும் ஒரு சில விஷயங்கள் போராட்டங்கள் நடந்ததாக இருக்கும். இந்த நேரத்தில் மறைந்திருக்கும் கவலைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் அல்லது சில பழைய தவறுகளால் பிரச்சனைகள் உள்ளாகலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இழப்புகள் உண்டாகலாம் சூழல் உள்ளது. மேலும் உங்கள் திறமையால் வேலையில் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருங்கள். யாரையும் நம்பாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் தைரியம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டத்தின் ஆதரவும் கிடைப்பதால் வணிகத்தில் சிறந்து விளங்குவீர்கள். மேலும் வேலையில் பதவி உயர்வும் கிடைக்கும். வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகளும் உருவாகும். இந்த காலகட்டத்தை வெளிநாட்டு முயற்சிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம்.
நிதிநிலை சீராக இருக்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். வீண் செலவுகளை தவிர்த்தால் கடன் வாங்காமல் தவிர்க்கும் சூழலை உருவாக்கலாம். வெளிநாட்டு பயணங்களுக்கு வலுவான வாய்ப்புகள் உள்ளன. வேலை அல்லது வணிகம் தொடர்பான பயணங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சனி வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் 7 சனியின் தாக்கத்தை ஏற்படுத்த துவங்கலாம். இருந்தாலும் பெரிய நஷ்டங்கள் இருக்காது. பணவரவு திருப்தியாக இருக்கும். குரு பகவான் 4வது வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மேசராசிக்கு ஒரு வகையில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உள்ளது. விரயமும் ஏற்படுவதால் நன்மைகள் ஏற்படும். தொழில் வணிகம் பெரிய சிக்கல்கள் ஏற்படாது. வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகளை முயற்சி செய்யலாம். நிதிநிலை வருமானம் சீராக இருக்கும் என்றாலும் திடீர் செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். பயணங்களை அலைச்சல்கள் தவிக்கவும். மகிழ்ச்சியாக இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு காசு மழை பொழியும் மாதமாக அமையப் போகிறது. நிதிநிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைப்பதோடு புதிய முதலீட்டு வாய்ப்புகளும் கைகூடும். இருந்தாலும் இந்த வளம் நீடிக்க செய்ய சிக்கனம் அவசியம். அதிகப்படியான செலவினம் அல்லது தேவையற்ற ஆடம்பரங்களில் ஈடுபடாமல் கவனமாக செலவிட்டால் வரும் நாட்களில் நிதி வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். அடுத்ததாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். நீண்ட மாதங்களாக காத்திருந்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும். தொழில் செய்வோருக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கைகூடும். வெளிநாட்டு வணிக தொடர்புகள் விரிவடையும். பங்குச்சந்தை முதலீட்டில் ஈடுபடும் நபர்கள் கவனமாக இருந்தால் நல்ல லாபம் காண்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். அன்புக்குரியவுடன் பயணம் செல்ல வாய்ப்புகள் உள்ளது. உறவினர்களிடையே இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகி நல்லிணக்கம் ஏற்படும். பிள்ளைகள் தொடர்பான சந்தோஷமான தகவல்கள் வரும். திருமணம் சுப நிகழ்ச்சி குறித்த சிந்தனைகள் குடும்பத்தில் பேசப்படும். காதல் வாழ்வில் புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும். சிலருக்கு திருமண முயற்சிகள் சாத்தியமாகும். வாழ்க்கை துணையுடன் இனிய தருணங்களை பகிர்ந்து கொள்ள நல்ல மாதம். ஆரோக்கியம் உடல்நலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சீரான உணவு பழக்கம், யோகா அல்லது தியானம் மேற்கொள்வதும் நல்லது. இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் காலகட்டமாக இருக்கும். ஆனால் கையில் இருக்கும் பணத்தை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். சிக்கனத்தை கடைபிடித்து முதலீட்டில் சீரான அணுகுமுறை வைத்தால் நீண்ட நாள் நன்மை கிடைக்கும். வாழ்க்கையின் பல துறைகளிலும் நல்ல முன்னேற்றம் காணும் வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகம். அந்த வகையில் குரு வக்கரமாக இருக்கும் போது கண்டுபிடிப்புகள் அதிகரிக்கும். குரு வக்கரமாகும் இந்த காலகட்டத்தில் துலாம், தனுசு, கும்பம் ஆகிய 3 ராசிகளுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும். நீண்ட மாதங்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் நடக்கும். மிதுனம், கும்பம், தனுசு, துலாமில் கிரகம் வக்கரமாக இருந்தால் நன்மைகளை தரும். இதே இடத்தில் சுய ஜாதகத்திலே சனி வக்கரமாக இருந்தால் 100% நன்மைகள் நடக்கும். அதே போலதான் இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள். வழிபட வேண்டிய தெய்வங்கள், பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம். அதாவது மேசராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். 3ஆம் இடம் புதன் வீட்டில் குரு வக்கரமாக இருப்பது அந்தளவுக்கு சிறப்பானதாக இருக்காது. திரிகோணத்தில் ராகு இருக்கிறார். வீட்டில் ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஜாதகத்தில் ஒரு சில வீட்டில் குரு ராகு சேர்ந்திருக்கும். அதே சமயத்தில் எப்போது குரு வக்கரமாகிறாரோ, ராகுவும் இணைவு பெறுகிறாரோ அப்போது வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இடமாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக இடமாற்றம் உண்டாகும். நிறைய பேருக்கு கழுத்து, தொண்டை தொடர்பான பாதிப்புகள் வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அண்ணன் தம்பிக்குள் தேவையில்லாத வரப்பு தகராறுகள் ஏற்படும். அந்த தகராறுகளை அமர்ந்து பேசி தீர்க்கும் காலகட்டமாக இருக்கும். மேசராசியினர் நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகளும் ஆன்சைட் யோகங்களும் உண்டாகும். சிஸ்டம், ஐடி, கம்யூனிகேஷன், சாஃப்ட்வேர் துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணிகளை இழந்தவர்களுக்கு எதிர்பாராத நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குரு வக்கரமாகும் போது ஆர்டிபிஷியல் துறையில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தரவுகளால் பாதிப்புகள் வரும் சூழல்கள் உண்டாகும். எந்த விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்ததோ அவையெல்லாம் சரியாகும். அந்யோன்யம் உண்டாகும். எதிரிகள் கூட நட்பாக மாறும் காலகட்டம் இருக்கும். எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் அவை நீங்கும். வீடுகளை விற்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கும். மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அருமையான மாதம் இது. ஆடிட்டிங், எழுத்துத்துறை, மீடியா துறை, அறிவுரை சொல்லக்கூடிய துறைகள் எல்லாம் அமோகமாக இருக்கும். தைரியம் உண்டாகும். எல்லா பிரச்சனைகளையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். வீட்டின் மேல்தத்திற்கு குடிப்போவது, ஃப்ளாட் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். ஃபோன் தகவல்கள், எழுத்துக்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் காமதேனு வழிபாடு செய்வது நன்மைகள் தரும். சந்தோஷம் சார்ந்த விஷயங்களிலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் 85% அற்புதமான யோகம் உண்டாகும்.
பொதுவாகவே சனி பகவான் தொழிலுக்கு காரணமானவர். வக்ரகதியால் கடந்த 4.5 மாதங்களாக தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கும். அப்படி உத்தியோகம் தொழிலில் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இப்போது அது நிவர்த்தி அடையப் போகிறது. சனி பகவான் தன் இயல்பு நிலைக்கு திரும்ப போவது சற்று நிம்மதி அளிக்கும் காலகட்டமாக இருக்கும். இதன் தாக்கம் 12 ராசிகளிலும் இருக்கப் போகிறது. இதனால் மேசராசி அடையப் போகும் பலன்கள் குறித்து பார்க்கலாம். மேசம் ராசிக்கு சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு உரியவர். அதாவது தொழில் மற்றும் லாபஸ்தானத்துக்கு உரியவர். அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி அடையப் போகிறார். கடந்த 4 மாதங்களாக உத்தியோகம் தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள், அழுத்தங்கள், அலைச்சல்கள் இருந்திருக்கும். சிலருக்கு வேலை இழக்கும் நிலையும் ஏற்பட்டிருக்கும். சனி பகவான் தன் இயல்பை மீறி செயலாற்றியதால் கோபம் அதிகளவு வந்திருக்கும். தற்போது அந்த நிலை முற்றிலும் மாறப்போகிறது. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு அல்லது நல்ல உத்தியோகம் வேண்டும் என்று முயற்சியில் இருப்போருக்கு இந்த மாதம் பிறகு நல்ல செய்தி கிடைக்கும். தொழிலில் கடந்த காலங்களில் தடைப்பட்ட பலன்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தொழிலில் மாற்றங்கள் நிகழும். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். உங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வெளிநாடு வெளிமாநில யோகங்கள் உண்டாகும். பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதியில் நிறைய லாபங்கள் கிடைக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் நிறைய பலன்கள் கிடைக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். சுப விரய செலவுகள் உண்டு. முதலீடுகளில் லாபம் நன்றாக இருக்கும். சொந்த வீடு கனவு நனவாகும். நிலம், வீடு உள்ளிட்ட சொத்துகள் வாங்குவீர்கள். உங்களின் முயற்சிகளுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். எதிரிகள் அமைதியாவார்கள். குடும்பத்தில் இழந்த பிரச்சனைகள் சரியாகி மகிழ்ச்சி அதிகரிக்கும். விரய சனி நடப்பதால் வீண் விரயம் இருக்கும். அதை சுப முதலீடாக பார்த்து கொள்வது உங்கள் கையில்தான் உள்ளது. மேலும் இதையெல்லாம் தாண்டி மேச ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை கைகளில் பிடித்து வடிவமைக்கும் திறன் உடையவர்கள். அவர்களின் சிந்தனை வேகம் மின்னல் போல, ஆனால் அதே சமயம் முடிவெடுக்கும் திறன் வானளாவிய தைரியத்தால் நிரம்பி இருக்கிறது. ஒரே நேரத்தில் பல திட்டங்களை செயல்படுத்தும் ஆற்றல், மன அடுக்குகளில் பல கதவுகளை திறந்து புதிய வாய்ப்புகளை வரவேற்கும் திறன், இவை இவர்களின் முக்கியமான பலம். சமூக சூழ்நிலைகளில் இவர்களே முதலில் பேசுவார்கள், முதலில் முன்னிலை ஏற்குவார்கள், முதலில் பாதையை திறப்பார்கள். இவர்களை பார்த்தால் உலகமே தைரியம் என்பது எப்படி இருக்கும் என்று கற்றுக்கொள்கிறது. இவர்களின் உள்ளத்தில் எரியும் தீ 3 திசைகளில் வெளிப்படும். ஆனால் கனவு, செயல், வெற்றி பலர் யோசிப்பதில் நேரத்தை கழிக்கும் போது மேசம் செயலில் இறங்கிவிடும். பலர் அஞ்சுவதற்குள் மேசம் ஏற்கனவே முடிவை சந்தித்துவிடும். இந்த வேகமான மனம் சில நேரங்களில் ஓய்வை மறந்தாலும் புதிய உலகங்களை அடைவதில் இவர்களை யாரும் தடுக்க முடியாது. இவர்களின் உள் நம்பிக்கை என்பது சாதாரண நம்பிக்கையல்ல. அது ஒரு போர் வீரனின் உள்ளார்ந்த சக்தியை போன்றது. தோல்வியை கூட அவர்கள் அடுத்த முயற்சியின் எரிபொருள் என்று மாற்றிக்கொள்வார்கள். மேலும் மேச ராசிக்காரர்களின் உள்ளத்தில் இருக்கும் ஆழ்ந்த ஆற்றல் என்பது வெளிப்புற உலகிற்கு தெரியாத ஒரு இரகசிய ஆயுதம் போன்றது. அவர்கள் அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதியின் உள்ளே கொந்தளிக்கும் ஒரு ஜவாலா ஏற்கனவே செயல்பட தராகி கொண்டிருக்கும். வாழ்க்கையில் நிகழ்வுகள் அவர்களை 1000 தடவைகள் சோதித்தாலும் அவர்கள் உடைந்துவிட மாட்டார்கள். மாறாக அவர்களை வடிவமைத்து மேலும் வலிமையானவர்களாக மாற்றிவிடும். ஒரு மேச ராசிக்காரர் தனது இலக்கை நோக்கி செல்லும் போது அந்த இலக்கு எப்படி பெரியதாக இருந்தாலும் அவர் எடுத்த ஒவ்வொரு அடியுமே சூழ்நிலையை மாற்றும் சக்தியை கொண்டிருக்கும். அவர்கள் முன்னேறும் போது தங்கள் பயணத்தை மட்டும் டிகில் தங்களை பார்க்கும் மற்றவர்களுக்கும் நானும் முடியும் என்ற உறுதியை ஊட்டுவார்கள். மேசராசிக்காரர்கள் எப்போதும் புதுமையை விரும்புவார்கள். அவர்கள் ஒரே இடத்தில் நின்று போகும் வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள். மாற்றங்களையும் சவால்களையும் அமுதமாக குடிப்பார்கள். இவர்களின் மனதில் புதிய சிந்தனைகள் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கும். ஒரு காற்றாலை எத்தனை திசை காற்றையும் ஆற்றலாக மாற்றுகிறதோ அதுபோல இவர்களின் மூளை எந்த மாற்றத்தையும் புதிய வாய்ப்பாக மாற்றும். இவர்களின் பேச்சு நேர்மையானது. கண்களில் எப்போதும் ஒன்றை சாதிக்கப் போகிறேன் என்ற ஜவாலையை காணலாம். இந்த நேர்மை சிலருக்கு கடினமாக தோன்றினாலும் அவர்களுடைய உள்மனதில் இருக்கும் சுத்தமான நெறி அவர்களை மிக பொன்னான மனிதர்களாக மாற்றிவிடும். மேசராசிக்காரர்களின் ஆளுமை காந்த சக்தி உடையது. அவர்கள் அறைக்குள் நுழைந்தாலே அந்த இடத்தின் ஆற்றல் மாறும். அவர்கள் எடுத்து செல்லும் ஒரு சிறு கருத்து கூட கூட்டத்தையே இயக்கும் வலிமையை கொண்டிருக்கும். தங்களுடைய அன்பானவர்களை பாதுகாக்கும் போது அவர்கள் ஒரு வீரனாக மாறுவார்கள். தங்கள் கனவுகளை பாதுகாக்கும் போது அவர்கள் ஒரு போராளியாக மாறுவார்கள். தங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும் போது அவர்கள் ஒரு கலைஞனாக மாறுவார்கள். இந்த 3 முகங்களின் இணைப்பு மேசத்தை பிற ராசிகளிடமிருந்து வேறுபடுத்துகிறது. அவர்கள் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அந்த முடிவின் பின்னால் நிற்பது அவர்களது உணர்ச்சி அல்ல, அது அவர்களுடைய நெஞ்சின் வீரமும் உயர்ந்த நோக்கமும் உள்ளார்ந்த குரலும் ஆகும். யாரும் பார்க்கவில்லை என்றாலும் மேசம் தங்கள் உழைப்பை தக்க வைத்து கனவுகளை கட்டி எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருப்பார்கள். அந்த எதிர்காலம் ஒரு நாள் பெரும் பரிசாக வந்து சேர்ந்த போது உலகமே மேசம் எப்படி இத்தனை உயரத்தில் என்று வியக்கும். ஆனால் அவர்களுக்கு மட்டும் அதில் ஆச்சரியம் இருக்காது. ஏனென்றால் அந்த உயரம் அவர்கள் தினமும் தேடிய உயரம் என்பதை அவர்கள் நன்றாகவே அறிவார்கள்.
எது எப்படியோ மேசராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களை முன்னேற்றி நிற்க வைக்கும் ஒரு தனிப்பட்ட உள் திசை காட்டி கொண்டவர்கள். இந்த உள் திசை காட்டி அவர்களை எப்போதும் நேர்மையான வழித்தூண்டலுக்கு இட்டுத்துச் செல்லும். உலகம் எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் மேசம் தன் உள்ளத்தில் ஒரு தெளிவை வைத்திருக்கின்றான். நான் இதை சாதிக்கப் போகிறேன் என்ற சாத்தியத்தைப் போலவே மற்றவர்கள் தடைகள் என்று பார்க்கும் விஷயங்களை மேசம் சோதனை அல்லது படைப்பாற்றல் திறக்கப்படும் வாய்ப்பு என்று பார்க்கும் கூர்மையான பார்வையை பெற்றிருக்கிறான். அவர்களின் இதயம் வெறும் உறுதியால் அல்ல, ஒரு மின்னல் போல பாயும் தைரியத்தால் இயக்கப்படுகிறது. மேசராசிக்காரர்கள் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை கல் போல மாறாது. அவர்களின் அன்பு உண்மையானது, தாராளமானது, ஆழமானது. ஆனால் அவர்களிடம் நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டால் அவர்கள் சிதையும் கண்ணாடியாக உடைந்து போகவில்லை. மாறாக அவர்கள் அமைதியான புயலாக மாறி தங்களது வாழ்க்கையை முழுமையாக மறுசீமைத்து விடுவார்கள். அவர்கள் எளிதில் விடாமல் பிடிப்பவர்கள். தங்கள் மன உறுதியின் பலத்தால் பலரால் முடியாததை கூட சாதித்து விடுவார்கள். இந்த பிடிவாதம் சில சமயம் அவர்களை சோர்வடைய செய்தாலும் பெரும்பாலான நேரங்களில் அதுவே அவர்களின் மிகப்பெரிய ஆயுதமாக மாறுகிறது. சரி, வாழ்க்கையை மாற்றும் ஜோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன. நம்ம சேனலை பின்தொடருங்கள். அதிர்ஷ்டம் உங்களோடு.